ஸோ இன்றைக்கி நம்ம ரோஸ் மில்க் பிளாண்டி பண்ண போகிறோம். அது 1/2 kgக்கான மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். 2 எக்கு, 160 கிராம் பவுடர் சுகரு, 120 கிராம் மைதா, 20 கிராம் மில்க் பவுடர், அப்புறம் சால்ட் ஒரு பிஞ்சு, வெண்ணிலா எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கோம், ரோஸ் மில்க் மிக்ஸ் வச்சுருக்கோம், பட்டர் 70 கிராமு, ஒயிட் காம்பவுண்ட் சாக்லேட் வந்து 140 கிராம், பட்டர் வந்து அன்சால்டட் பட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அது ரெண்டையும் டபுள் பாயில் மெத்தடில் வந்து நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் உள்ள எக்கு வந்து 2 எடுத்துக்கிறோம். ஓடிஜியில் வந்து 180 டிகிரி டெம்பரேச்சரில் பேக் மோட்டில் மேலே கீழே 2 ராடும் ஆனில் இருக்கணும். அந்த மோடில் 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கிறோம். இப்போ ஸ்பீட் 1ல் வந்து எக்கை நல்லா பீட் பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி ஃபோமியாக வந்ததுக்கப்புறம் பவுடர் சுகரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி ஸ்பீட் 1லேயே பீட் பண்ணிக்கணும். இப்போ மெல்ட் பண்ணி வச்சிருக்க சாக்லேட்டையும் பட்டரையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம். மெல்ட் பண்ண சாக்லேட் வந்து இந்த ஒயிட் சாக்லேட்டு லைட்டாக திரியாக ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து பயப்பட வேண்டாம். அதை இது கூட ஊற்றிட்டு ஒரே ஒரு தடவை மட்டும் இதை வச்சு ஒரு தடவை பிளெண்ட் பண்ணி விட்டுருங்க. ரொம்ப நேரம் பண்ணக்கூடாது, சும்மா ஒரு டைம் மட்டும். இதுக்கப்புறம் ஸ்பேச்சுலா தான் யூஸ் பண்ணணும். இப்போ எக்கையும் சாக்லேட்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூட வந்து மைதா, மில்க் பவுடர், சால்ட் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இதை வந்து 3 பேட்சாக கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட்னா என்னென்னா, இந்த மாதிரி மாவை ஓரத்துலேருந்து ஃபோல்ட் பண்ணி நடுவில் இப்படி கட் பண்ணணும், ஃபோல்ட் பண்ணிவிட்டு நடுவில் கட் பண்ணணும். இதுதான் கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட். எதுக்காக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் நம்ம மிக்ஸ் பண்ணுறோன்னா, கண்ட மீனுக்கு போட்டு இந்த மாதிரி நம்ம கிண்டி விட்டோம்னா அது வந்து ஓவர் மிக்ஸ் ஆகிடும். பேக் ஆகும்போது நமக்கு கரெக்டாக வந்து அந்த டெக்ஸ்சர் கிடைக்காது. அதனால தான் இந்த மெத்தடில் மிக்ஸ் பண்ணுறோம். வெண்ணிலா எசன்ஸ் வந்து 2 TSP ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணி ஜென்டிலாக ஒரு மிக்ஸ் கொடுத்துருக்கலாம். பேக்கர்ஸ் பிராண்டில் உள்ள ரோஸ் மில்க் மிக்ஸ் வந்து நான் இது கூட ஆட் பண்ணிக்க போகிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த கலர் தேவைப்படுதோ நீங்கள் அந்த அளவுக்கு இந்த மிக்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரிப்பன் கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். ஸோ ஆல்ரெடி ட்ரிங்கில் வந்து நான் க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கேன். அதில் இதை போட் பண்ணிக்கிறேன். எல்லா எட்ஜஸும் கவர் ஆகுற மாதிரி ஸ்பேச்சுலா வச்சு எல்லா பக்கமும் ஷேப் பண்ணி விடுங்க. ஹேர் பபிள்ஸ் இல்லாத மாதிரி நம்ம ஸ்டாப் பண்ணி விட்டுடலாம். டாப்பிங்ஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து இதில் பாதாம் போட போகிறேன். இது மேலே இது கூட வந்து ரோஸ் பெட்டல்ஸ் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ப்ரீ ஹீட் பண்ண ஓடிஜியில் இது வந்து 20 மினிட்ஸ் பேக் பண்ண போகிறோம். பிளாண்டி ரெடி ஆயிடுச்சு. எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிறகு இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கோங்க.